ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரெண்டா யூடியூப் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆனால் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ண பிறகு அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ ரீஃபண்ட் பண்ண போறாங்க, யாருக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதே மாதிரி RRB குரூப் டி பற்றின எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போகிற எல்லா வீடியோஸும் பாருங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 சொல்லியிருக்காங்க. பட் இந்த 500 ஃபீஸுங்கிறது யாருக்குன்னா, நீங்கள் மேலா இருந்து அன்ரிசர்வ்டில் வந்தாலோ, மேலா இருந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்தாலோ, மேலா இருந்து ஓபிசியில் வந்தீங்கனாலோ உங்களுக்கு ஃபீஸ் 500. மற்றபடி மேலா இருந்து நீங்கள் SC ST இருந்தீங்கனாலும் சரி, எல்லா ஃபீமேலுக்கும் சரி, சரிங்களா, இது இல்லாமல் எல்லா PWD கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 250 தான். ஆனால் நீங்கள் 500 ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா அதில் உங்களுக்கு 400 வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து 250 தானே பே பண்ண போகிறாங்களே, அவங்களுக்கு 250 ரீஃபண்ட் ஆகிட போகுது. ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். மறக்காம RRB குரூப் டிக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த குரூப் டிக்கு நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர் பார்த்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.